Hello friends, welcome to Meera Mind Voice. Day 75 in Big Boss House. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நமக்கு அவங்களுக்கு வியாழக்கிழமை. வீட்டுக்குள்ளே பெருசாக ஒன்றும் நடக்கலைன்னாலும் தலை போட்டி நடந்தது, சில பல சலசலப்புகள் இருந்தது. அதெல்லாம் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை தடவையாக விசிட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. இன்றைக்கி பார்த்தோன்னா காலம்பரை 1 hour பார்த்தோன்னாக்க நேத்திக்கு நைட்டு அரவுண்ட் ஒரு 11:30க்கு கனிக்கு திடீர்னு ஒரு ஃப்ளாஷ் ஆகுது. தலைகிட்ட போய் சாண்ட்ராவை கூட்டிகிட்டு வாங்க லிவிங் ரூமுக்கு, ஷி ஹாஸ் டு ஆஸ்க் சாரி அப்படிங்கிறாங்க. பிகாஸ் அவங்க சொன்னாங்க இல்லையா, அக்யூஸ் பண்ணாங்க இல்லையா, என் பாப்பாக்களை வைத்து நீ பாட்டு பாடினாய் அப்படின்னுட்டு. அதுக்கு ஷீ ஃபீல்ஸ் பேட். நான் அந்த மாதிரி பாட மாட்டேன், அவங்க ரொம்ப அசிங்கமாக என்னை அக்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டு எல்லோரும் உட்கார்றாங்க. இப்போ என்ன நான் டார்கெட்டா அப்படின்ட்டு உட்கார்றாங்க சாண்ட்ரா. கனி சொல்கிறாங்க, அது அப்படி வாக்குவாதம் போகிறது. கனி ரொம்ப காமன் கம்போஸ்டாக ரொம்ப கூலாக தான் பேசுகிறாங்க. அது எப்படி நீ பண்ணுவ, உன்னை அப்படி பேச விட்டு இந்த வீட்டில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ என்ன இந்த வீட்டு மகாராணியா, நீ சொல்கிறதெல்லாம் நீ. அவங்க சொல்கிறாங்க, சாண்ட்ரா என்னால் சாரி கேட்க முடியாது, நீ அப்படி தான் பாடின, நான் அப்படி தான் உன்னை சொல்லுவேன், நீ பாடினதை வச்சு தான் சொல்லுவேன், நான் இப்படி தான் பண்ணுவேன். பயங்கர ஆட்டிடியூடு. ஆனால் அவங்க மூஞ்சியில் ஈயாடலை. பிகாஸ் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஷி வாஸ் கார்னர்டு. ஆக்சுவலாக கனி இதை பண்ணியிருக்கவே தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் ஷீ வாண்டட் டு மேக் அ பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். காலம்பரை 8 மணிக்கு மார்னிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்வதியும் சாண்ட்ராவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பார்வதி உண்மையிலே என்ன பண்ண நினைக்கிறாங்க, என்ன இல்லை அந்த பொண்ணே கன்ஃபியூஸ்டாக இருக்கா புரியல நமக்கு. பிகாஸ் கமருதன் கிட்ட நேற்றுக்கு பேசிகிட்டு இருந்தேன், நான் பாட்டு விளையாடிட்டு இருந்தவளை உள்ளே இழுத்து போட்டு லவ்னு ஒன்றத்தை கொண்டு என்னை வச்சு அவங்க 2 பேரும் ட்ராவல் பண்ணிட்டாங்க. ஆனால் இதை சொன்னான்னாக்கா அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இந்த அமித் வேற நடுப்புற குழப்பி விட்டுட்டு போயிட்டாரு. என்ன இந்த பொண்ணு ஸ்டாம்ப் பண்ண விரும்புது, இதுதான் போய் அவனை இழுத்துது, இதுதான் போய் அரோராவையும் கூட்டிகிட்டு வா ட்ரையாங்கிள் பண்ணலான்னுது. ஆனால் இப்போ ஃபேமிலியிலேருந்து வரப்போகிறாங்கங்கும்போது அவன் வந்தான், அவன் என்னை வலையில் சிக்க வச்சிட்டான் அப்படின்னு. அது கமருதீன் மாற்றதா இல்லை, அவரும் கொஞ்சம் தெளிஞ்சிட்டாரு. அடுத்தது கமருதீன் கிட்ட போய், நான் ஃபேமிலி ரவுண்டு வரும்போது இவங்க டீம் தானே வின் பண்ணியிருக்காங்க, ஸோ இவங்க 4 பேர்லேருந்து யாராவது ஒருத்தர் ஃபேமிலி 24 hours இருக்கலாம், நான் அம்மாவை இருக்க வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. கமருதீன் எதுக்குமா அப்படின்னு கேட்க, இல்லை இந்த கெட்ட பேர் வந்தது எல்லாத்தையும் நான் அம்மாவுக்கு இங்கேயே உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி, அதாவது இங்கே உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா இத்தனை பேர் இருக்கும்போது அவங்க அம்மாவால் பெருசாக எதுவும் பண்ண முடியாதோ அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே உட்காந்து அம்மாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் உலகம் முழுக்க அதை பார்க்குமேங்கிற கவலை அந்த பொண்ணுக்கு இல்லை. கமருதீன் சொல்கிறாரு, இந்த பேர் 24 மணி நேரம் இருந்தாலும் தேவையே இல்லை, இது ஒரு ஷோ தானே, முடிச்சுட்டு போய் வெளில போய் எக்ஸ்பிளைன் பண்ணிக்க அப்படின்னுட்டு. நீ எனக்காக நிப்பியா மாட்டியான்னு அவன் பின்னாடியே நின்றுட்டுருக்கு. ஸோ அடுத்தது பிக் பாஸ் கூப்பிட்டு, எம்மாடி ஆத்தாடி டீம், நீங்கள் இது பண்ண கலந்து பேசி யார் ஃபேமிலி 24 மணி நேரம் இருக்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்னுட்டு. பிகாஸ் நெக்ஸ்ட் வீக் அவங்க வரணும் அப்படின்னாக்க அவங்கள அங்கேருந்து எங்கேருந்து வரணுமோ அதை வரவழைக்கணும், அவங்களுக்கு தங்கறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும். இட்ஸ் அ வெரி பிக் டாஸ்க் ஃபார் தேம். பின்னாடி வேலை பார்க்குறவங்களுக்கு அது பயங்கர டிஸ்கஷன்ஸ் போகிறது. கண்ணி சொல்கிறாங்க, என் பசங்க இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னுட்டு. கமருதீனும் அப்படியே லேசாக சொல்லிவிட்டு, நீங்கள் டிசைட் பண்ணுங்க அப்படின்ட்டு நகர்ந்து போய்விட, அமித்தும் விக்ரமும் யார் பெத்த மகனோ நீன்னு அவனை கிண்டல் பண்ணி பாட்டு பாடுறாங்க. அடுத்தது பார்வதி இல்லை எங்கள் அம்மா இருந்தே ஆகணும், 24 hours இருந்து நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் பண்ணி அப்படிங்கிறாங்க. ஆதிரை நான் வெளியில் போகும்போதே எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, ஸோ நான் எங்கள் அம்மாவை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணும், அவங்க உள்ளே வரணும், நான் அவங்க இங்கே இருந்ததுக்கு என்ன ரீசன் அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல. இது ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகாமல் பேச்சு போயிட்டே இருக்க பிக் பாஸ் கூப்பிட்டு கண்டிக்கிறாரு. ஐ டோன்ட் ஹாவ் ஆல் டே, ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்ல
அமிதனுடைய அந்த ஒரு குச்சி இது கைவசம் வருது இவங்களுக்கு. அதாவது ஒரு குச்சி சின்னதாக இருக்கும், மற்றதெல்லாம் பெரிய குச்சியாக இருக்கும். கையில் இப்படி மூடி வச்சுட்டு எல்லாரும் ஒரு குச்சி எடுக்கணும். எது சின்னதாக இருக்கோ தே வின். இந்த சாபூத்திரி போடுறத விட இது பெட்டரான ஆப்ஷன்னு நேத்திக்கே பேசிகிட்டு இருந்தார் அமித். அதே மாதிரி பண்ணும்போது கடைசியில் தான் குச்சி எடுக்கிறாங்க ஆதிரை. அந்த கடைசி குச்சி குட்டி குச்சி. ஸோ பயங்கர மூவ் ஆகி எனக்கு லக்கு ஃபேவர் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அவங்க பேச, பார்வதி எனக்கு புரியுது நீ சொல்கிறது, ஐ கேன் கனெக்ட் டு இட், நான் இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னெல்லாம் அவங்களும் கொஞ்சம் அப்படி விட்டு போட, விக்ரம் கனி பேசிகிட்டு இருக்காங்க. கனி சொல்கிறாங்க, ஐயோ இவங்க அம்மா நாள் முழுக்க இருந்தா அவ்வளோதான், நம்ம எல்லாருமே செத்தோங்கிற மாதிரி சொல்ல, அவங்க அம்மாவை நான் பார்த்தே ஆகணும், எப்படி இப்படி ஒரு பொண்ணை பெற்றாங்கங்கிற மாதிரி விக்ரம் சொல்ல ஃபன்னாக இருந்தது ஆக்சுவலாக. கமருதீன் சொல்கிறாரு, அவளுக்கு தெரியும் ஓட்டிங் போட்டால் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னுட்டு, நாள் முழுக்க இதையே பேசி கடைசியில் எல்லாம் இவன் தான் என்னை கை காமிச்சிட்டு போயிடுவா அவள். ஸோ விக்ரம் இது கமருதீன் பார்வை பற்றி தப்பாக பேசிகிட்ருக்காரு, அது என்னை இழுத்து விட்டுருச்சுன்னுட்டு. பார்வை போய் கமருதீன் என்னை இழுத்துட்டான்னு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இது ரெண்டுமே பயங்கரமாக கேம் ஆடிட்டு என்னமோ பண்ணிகிட்ருக்கு. அடுத்தது பிக் பாஸ் கூப்பிட்டு யார் இந்த வாரம் முழுவதும் சிறப்பாக பங்கேற்றவர்கள் 2 நபர்களை சொல்லுங்கள் அப்படின்ன உடனே நல்லாவே போச்சு. அமித் கனி கமருதீன் அப்படின்னு மேஜராக கனி கமருதீன் அமித் இவங்கள தான் சொன்னாங்க. கனி மட்டும்தான் அரோராவை சொன்னாங்க. அரோரா டாஸ்க்லேயும் நல்லா பண்ணினது, 2 மணி நேரத்துக்கு மேலே ஆடினது, என்றைக்கும் எந்த வாரமும் இல்லாமல் இந்த வாரம் கிச்சன்லேயும் வேலை செஞ்சுது, அந்தந்த இடத்துல நல்ல பாயிண்ட்ஸாக பேசவும் பேசுது. ஆனால் வேறு யாருமே அரோராவை சொல்லலை. எல்லாருமே மற்றவங்க நல்லா சொன்னாங்க. கமருதீனுக்கும் கனிக்கும் ஒரே நம்பர் ஆஃப் ஓட்ஸு, அதனால் அமித்துக்கு அந்த இடத்துல வாய்ப்பு நழுவி போச்சு. இவங்க 2 பேரும் 8, அவர் 7. அதனால் கமருதீன் அண்டு கனி மேபி இதில் 2 பேர் வின் பண்ணியிருந்தாங்கன்னாக்க அவங்கள தலை டாஸ்க்குக்கு எடுத்து போயிருக்கலாமோ அப்படின்னு நமக்கு தோணினது. பிகாஸ் இப்போ கமருதீன் கனி பார்வதி அண்ட் ஆதிரை தான் தலை டாஸ்கில் இருக்காங்க. இன்னும் 2 பேர் இருந்திருந்தால் அது இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக இருந்திருக்குமோ, அதுக்காக தான் பெஸ்ட்டு கேட்டாரோ பிக் பாஸ் அப்படின்னு தோணினது. கடைசியில் இவங்க இந்த டீமுக்குள்ளேருந்தே 2 பேரை சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த வாரம் திவ்யா கூட நல்லா பண்ணாங்க, உள்ளே போய் டான்ஸும் ஆடினாங்க, கிச்சன் முழுக்க அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க, நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது 2 ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மர்ஸு ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு சொல்ல, இந்த பார்வதி திவ்யாவை சொன்னதும் அதற்கு திவ்யா பார்வதிக்கு பதிலடி கொடுத்ததும் கொஞ்சம் லெங்க்தியாக போச்சு. அடுத்தது இதில் பார்த்தோன்னாக்க வினோத் அண்டு சாண்ட்ரா அண்ட் எஃப்ஜே ஒரே நம்பர் ஆஃப் ஓட்ஸுன்னு நிற்க, அதுக்கப்புறம் திரும்ப எகெயின் ரீவோட்டிங் பண்ணதில் சாண்ட்ரா மாட்டினாங்க. ஸோ வினோத் அண்டு சாண்ட்ரா கோஸ் டு ஜெயில் அப்படின்ட்டாரு பிக் பாஸ். இதை முடித்த உடனே இங்கே இவங்க பேசுகிறாங்க, யார் எஃப்ஜே ஏன் என்ன வஸ்ட்டுன்னு சொன்னேன்னா அரோராட்டை கார்னர் பண்ணுறாரு. நீ மொதல் டாஸ்கில் உட்காந்து தான் இருந்த, 2வது டாஸ்க்கு தான் நீ போய் டான்ஸ் ஆடின, என்னையும் விட்டுருந்தா நான் போய் டான்ஸ் ஆடியிருப்பேனே, அவர் தான் போக ரெடியாக இல்லை. அதோடு இல்லாமல் அரோரா சொன்ன ரீசன் என்னன்னாக்க, டக்குன்னு சண்டை போட்டு வாக் அவுட் பண்ணி நான் டாஸ்க்லேயே இல்லைன்னு வெளில போயிட்டார் அவர். அப்போ இவங்க 4 பேர் மட்டும்தான்னுட்டு இவங்க 2 பேர் உள்ளே போனாங்க அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டிக்க எல்லாம் பண்ணுறதுக்கு. கடைசியில் அது நடக்கலைங்கிறதுனால டாஸ்கே மாற்றும் போது மற்றவங்க எல்லோரும் பேசி தான் இவர் உள்ளே வந்தார். விக்ரமும் இதே ரீசன் தான் சொன்னார் ஆக்சுவலாக. ஆனால் அரோரா மேலே மட்டும் பாஞ்சார், விக்ரம் மேலே பின்னாடி பாஞ்சார். அதை சொல்கிறேன், அந்த இடம் வரும்போது சொல்கிறேன். அரோராவை கேள்வி கேட்க நல்லா பியூட்டிஃபுல்லாக இதுக்காக தான் சொன்னேன்னு அரோரா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக கண்ணு கலங்கினது. பாருவும் திவ்யாவும் டிஸ்கஷன். பார்வதி நீ எப்படி என்ன சொல்ல வந்தேன்னு அவங்களுடைய யூஷுவல் பாணியில் ஆரம்பிக்க, திவ்யா அழகாக கட் பண்ணி நீ சொல்கிறத சொல்லி முடிச்சிட்ட, ஆனால் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்க வர்றதை நீ கேட்காம வாக் அவுட் பண்ணிடுவேன்னு சொல்ல, பாருவால் அதுக்கு மேலே பேச்சை வளர்த்த முடியாமல் திக்கு முக்காட வர பார்வதியால் சாண்ட்ராவையும் சரி திவ்யாவையும் சரி பேசி ஜெயிக்க முடியறதில்ல. அவங்க அப்படியே வாக் அவுட் பண்ண
திவ்யா நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ எப்போ வேணாலும் வா பேசலாம், சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஷோ முடிச்சுட்டு வெளியில் போய் எப்போ வரையோ வா பேசலாம் நம்ம 2 பேரும்னு நக்கலாக சொல்லிவிட்டு அவங்க கிச்சனுக்கு போயிட்டாங்க. அடுத்தது பிக் பாஸ் கூப்பிட்டு இது தலை டாஸ்க்கு என்னன்னாக்க முடிஞ்சால் மிதி. ஆக்டிவிட்டி ஏரியாவில் இவங்க 4 பேருக்கும் 4 பலூன் கொடுப்பாங்க. 2 கால்லையும் 2 பலூன் கட்டிக்கணும். காலால் மட்டும்தான் உடைக்கணும், கையால் அதை பாதுகாக்கக்கூடாது, உடைக்கக்கூடாது. இவங்க 4 பேரும் சப்போர்ட்டர்ஸ் 4 பேரை இவங்களுக்கு எடுத்துக்கலாம் இவங்கள பாதுகாக்கிறதுக்காக. அந்த 4 பேரும் இவங்க பலூன்ஸை உடைக்கக்கூடாது, சப்போர்ட் மட்டும்தான் பண்ணணும், டிஃபெண்ட் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ட்டு. உடனே பார்வதி வந்து நான் அமித்து எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஆதிரை எஃப்ஜே, கம்ருதீன் சபரி அண்ட் இன்னொருத்தர் யார், கனி வந்து விக்ரமை கூட்டிக்கிறாங்க. இவங்க 4 பேரும் போய் ஃபஸ்ட்டு ஆதிரையும் பார்வையும் அமித் வந்து பார்வை தலையில் தூக்கிட்டாரு ஷோல்டரில். அதே மாதிரி எஃப்ஜே வந்து ஆதிரையை தூக்கி தோளில் உட்காத்தி வச்சுக்கிட்டா அவங்க பலூனை எப்படி உடைக்க முடியும் காலால் தூக்கி? ஸோ ஏதோ அங்கே தள்ளுமுள்ளு நடக்க எஃப்ஜே மேலே இருந்த ஆதிரை கீழே விழ, ஆனால் அவங்க கையில் லேண்ட் ஆகிட்டாங்க. இதே மாதிரி தான் விக்ரம் மேலே ஏறி போன கேப்டன்ஷிப் டாஸ்கில் ஆதிரை மல்லாந்து விழுந்தாங்க. இன்றைக்கும் விழப்போக ஒரு மாதிரி சமாளிச்சிட்டாங்க. பாருவோட ஒரு பலூன் அதுவாகவே காத்து போய் சுருங்கி போய் அவங்க வெளில போயிட்டாங்க. ஆதிரையும் அவுட்டு. கம்ருதீன் அண்டு கனி ரொம்ப நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா விளையாடினாங்க. 24/7 அது நல்லா இருந்தது, நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு. கடைசியில் கம்ருதீன் வின்ஸ் த கேப்டன்ஷிப்பு. ஆனால் பார்வதியால் தாங்க முடியவில்லை. டேய் நான் வந்து தோத்துட்டேன்டான்னு. யார் வின் பண்ணால் என்னம்மா அப்படின்னு கமருதீன் கேட்க, அதெல்லாம் கிடையாது, நான் வின் பண்ணலை. அந்த அம்மாவுக்கு பயங்கர வருத்தம். இங்கே வந்த உடனே எஃப்ஜே கத்த ஆரம்பிச்சிட்டாரு விக்ரமை பார்த்து. நீ வந்து ரொம்ப கேவலமாக ஆடின, இப்படி காலை பிடிச்சி வாரி விட்டா என் மேலே உட்காந்துருக்கிற ஆதிரை கீழே விழுந்து அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன அத்துக்காரது? எல்லாத்துலேயும் ரூல் பேசுகிறவன் இப்படி பண்ணலாமான்னொன்னே விக்ரம் லிட்ரலாக கண்ணீர் மல்க ஒரு கேமுங்கிற இதில் இவ்வளோ பெரிய உடம்பை வச்சுட்டு நம்மளால் என்ன பண்ணாலும் யாரையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு எகிரிட்டு வரான் இவன் விளையாடுறதுக்கு. இவனுக்கு வந்து காலம்பரையே சொன்னான் பெரிய பணக்காரன், ஸோ எல்லாம் இருக்குது, கேம் விளையாடுறது அப்படியே அன்னன்னைக்கு இது பண்ணுறதுக்காக தான், காசு பணம்லாம் பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் எங்கே வந்தது இந்த கேம் விளையாடுற இடத்துல? ஸோ பயங்கரமாக அவரை சார்ஜ் பண்ணேன். இப்போ வந்து பேசுகிறானா பாரு, என்ன பண்ணுறான் பாருன்னு. அவரும் அங்கேருந்து எழுந்து வர்றார். விக்ரமும் இப்போ என்ன பண்ணணுங்கிற, ஆமாம் செஞ்சுட்டேன் சாரி அப்படின்னொன்னே, நான் பண்ணினா மட்டும் கத்திட்டு சாரி சொல்கிறான்பீங்க, இவன் சாரி சொன்னால் மட்டும் ஏற்றுக்குவீங்களா? இதெல்லாம் இங்கே மட்டும் ரீசன் இல்லை, காலம்பரை சொன்னார்ல அவர் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் எஃப்ஜேவை, அதுவும் சேர்ந்து அந்த இடத்துல அரோராவை கேட்டு முடித்தார், இந்த இடத்துல விக்ரமை சார்ஜ் பண்ணினார். விக்ரம் வெளியில் வந்து கமருதீன்கிட்டையும் சாரி கேட்குறாரு. உண்மையிலேயே நான் தவறாக விளையாடி இருக்கேன் அப்படின்னு தோணுது, ரொம்ப கேவலமான ஆட்டம் அது, ரூல்ஸை மதிக்கிற விக்ரம் எப்படி இப்படி பண்ணலாம்? இது எப்படி தெரியுமா இருக்குது, அவன் டெய்லி தப்பு தான் பண்ணுவான், இன்றைக்கும் தப்பு பண்ணான், போ நீ டெய்லி ஒழுங்காக தானே பண்ணுவேன், இன்றைக்கி ஏன் தப்பு பண்ணின அப்படின்னு சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எஃப்ஜே வந்து வேறு யாராவது செஞ்சுருந்தா பிரச்சனை இல்லை, ஆனால் நீ செஞ்சதுன்னு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுத்து, தப்பாக நினச்சிக்காத. அப்பப்போ அந்த எஃப்ஜே வேற நடுப்புற வெளியில் வந்துடுவான் சாரின்னு. இவங்க 2 பேரும் கட்டிட்டு நின்ன மொமெண்ட் நல்லா இருந்தது. காலம்பரையே கமருதீன் சொன்னார், நம்ம பாய்ஸ்குள்ளே சண்டையே வர்றதில்லப்பா இப்பெல்லாம் அப்படின்னுட்டு. பாய்ஸ் பெருசாக சண்டை போடுறதில்ல, அப்படியே போட்டாலும் தோளில் கை போட்டு சரியாகி வெளியில் போயிடுறாங்க. அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியறதில்ல. அடுத்தது பார்த்தோன்னா எல்லாரையும் லிவிங் ஏரியாவிற்கு கூப்பிட்டு ஐபேக்கோலேருந்து கேக் வந்திருக்கு. இவங்க 75வது நாளை கொண்டாடுறதுக்கு. சீரியஸ்லி பிக் பாஸ், இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் இந்த 75வது நாளை கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்க தோணினது. இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கு விளையாட போகும்போது திவ்யா வந்து ஜட்ஜு, மிச்சம் 8 பேர் போயிட்டாங்க விளையாடுறதுக்கு. நம்ம அரோராவும் சுபிக்ஷாவுமாக சேர்ந்து இவங்க ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பண்ணுறதுக்கு. அதை பண்ணி இவங்க 2 பேரும் சாப்பிட ட்ரை பண்ண
சுபிக்ஷா தான் கிச்சனில் நின்று போட்டுட்டு இருந்தது. அரோரா கிட்ட இப்படி தானே பண்ணணும்னு கேட்க பிக் பாஸே இறங்கி வந்து அதுவே அறகுறை, அதுகிட்ட போய் நீ கேள்வி கேட்குறேன்னு கிண்டல் பண்ண. நல்லா இருந்தது அந்த இடம். பார்த்து போடு, வேற யாராவது பார்த்துட போகிறாங்க, நமக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன் இதை சீக்ரெட்டாக வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு பிக் பாஸ் கமெண்ட் அடிக்க, இது ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்து உட்காந்து இது ரெண்டும் மட்டுமா வீட்டில் அந்த டிவி பார்ப்பாங்கள்ல ஒரு த்ரில்லோட, அந்த மாதிரி உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்ததுங்க ரெண்டு பொண்ணும். ஃப்ரேமில் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இதே இன்றைய நிகழ்வுகள். 75 நாள் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சா ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் இன்னி வரைக்கும் இந்த சீசனில் யார் வெற்றி பெறுவாங்க, ஹூ வில் பி த வின்னருங்கிறத நம்மளால் சொல்லவே முடியல. எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல சறுக்கிக்கிட்டே தான் இருக்காங்க. உங்களுக்கு என்ன தோன்றுறது? உங்களுடைய எண்ணங்களை, கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மக்களே. தேங்க்யூ.